அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற கீழமை நீதிமன்ற பணியிடங்களுக்கான எழுத்து தேர்வுக்கான டெஸ்ட் பேட்ச் என்பது நம்ம சேனல் மூலமாக ஃப்ரீயாக டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இந்த வாரத்திற்கான டெஸ்ட் ஷெடியூல் என்ன என்பதையும் டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இந்த டெஸ்ட் பேட்ச் என்பது ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான், ஃபீஸ் பே பண்ண வேண்டியதில்லை. ஸோ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்க டெலகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணி இந்த டெஸ்ட் பேட்ச் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தமிழ் எழுத்துகளில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை நீக்கியவர் யார்? வீரமாமுனிவர். ஆப்ஷன் டி. வகர வரிசையில் எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன? வா, வி, வை, வௌ என 4 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன. ஆப்ஷன் ஏ. தொல்காப்பியத்தில் ஒவ்வொரு அதிகாரமும் எத்தனை இயல்களை கொண்டுள்ளது? 9 இயல்களை கொண்டுள்ளது. ஆப்ஷன் பி. கீழ்காணும் எந்த கல்வெட்டில் தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் கலந்து எழுதப்பட்டுள்ளன? அரிச்சலூர் கல்வெட்டு. ஆப்ஷன் பி. திருச்சியில் பாவாணர் நூலகத்தை அமைத்தவர் யார்? ரா. இளங்குமரனார். ஆப்ஷன் சி. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது யாருடைய கூற்று? தொல்காப்பியர் கூற்று. ஆப்ஷன் ஏ. பாரதியாரை செந்தமிழ் தேனி என புகழ்ந்தவர் யார்? பாரதிதாசன். ஆப்ஷன் சி. மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் எது? வைப்பு. ஆப்ஷன் ஏ. பஞ்சகும்மிகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள கோணக்காத்து பாட்டு என்னும் பாடலை இயற்றியவர் யார்? வெங்கம்பூர் சாமிநாதன். ஆப்ஷன் பி. கவிஞர் வாணிதாசன் யாருடைய மாணவராவார்? பாரதிதாசனின் மாணவராவார். ஆப்ஷன் ஏ. செவ்விந்தியர்கள் வானத்தை டேஷாக மதிக்கின்றனர்? தந்தையாக மதிக்கின்றனர். ஆப்ஷன் சி. கவிஞர் வாணிதாசன் டேஷ் என்ற சிறப்பு பெயரால் போற்றப்படுகிறார்? கவிஞரேறு என்ற சிறப்பு பெயரால். ஆப்ஷன் டி. நன்செய் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? நன்மை பிளஸ் செய். ஆப்ஷன் சி. சேதம் என பொருள் தரும் சொல் எது? விண்ணம். ஆப்ஷன் டி. சுகுவாமிஷ் பழங்குடியினர் டேஷில் வாழ்ந்தவர்கள்? அமெரிக்காவில் வாழ்ந்தவர்கள். ஆப்ஷன் ஏ. பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் டேஷ்? கல்லாதவர்கள். ஆப்ஷன் பி. திருக்குறளில் இன்பத்துப்பால் எத்தனை இயல்களை கொண்டுள்ளது? களவியல், கற்பியல் என 2 இயல்களை கொண்டுள்ளது. ஆப்ஷன் சி. நீலகேசி கூறும் நோய்களை தீர்க்கும் மருந்துகள் எத்தனை? நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம் என 3 மருந்துகள். ஆப்ஷன் ஏ. கவிமணி தேசிக விநாயகனார் எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார்? 36 ஆண்டுகள். ஆப்ஷன் சி. நீலகேசி என்னும் நூலை இயற்றியவர் யார்? ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. ஆப்ஷன் டி. கவிமணி தேசிக விநாயகனார் டேஷ் என்னும் மொழிபெயர்ப்பு நூலை படைத்துள்ளார்? உமர்கய்யாம் பாடல்கள் என்னும் நூலை. ஆப்ஷன் சி. என் இனிய எந்திரா என்னும் நூலை எழுதியவர் யார்? சுஜாதா. ஆப்ஷன் ஏ. நெடுமை பிளஸ் தேர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்?
நெடுந்தேர். ஆப்ஷன் சி. நோய் நாடி நோய் முதல் நாடி என கூறும் நூல் எது? திருக்குறள். ஆப்ஷன் பி. தமிழ்த்தென்றல் என்று அழைக்கப்படுபவர் யார்? திரு வி. கல்யாண சுந்தரனார். ஆப்ஷன் ஏ. ஏடன்று கல்வி சிலர் எழுதும் பேசும் இயலன்று கல்வி என கூறியவர் யார்? குலோத்துங்கன். ஆப்ஷன் பி. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்று பாடியவர் யார்? ஆலங்குடி சோமு. ஆப்ஷன் பி. ஜெயகாந்தனோடு நெருங்கி பழகி ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்னும் நூலை எழுதியவர் யார்? குப்புசாமி. ஆப்ஷன் டி. குமரகுருபரர் டேஷ் நூற்றாண்டை சேர்ந்தவர்? 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஆப்ஷன் சி. நீதிநெறி விளக்கம் என்னும் நூல் எத்தனை வெண்பாக்களை கொண்டுள்ளது? 102 வெண்பாக்களை கொண்டுள்ளது. ஆப்ஷன் பி. திரு வி. கல்யாண சுந்தரனார் இயற்கை அன்பு என குறிப்பிடும் நூல் எது? பெரிய புராணம். ஆப்ஷன் டி. சுந்தரர் பாடிய தேவார பாடல்கள் 12 திருமுறைகளுள் டேஷ் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளன? 7ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளன. ஆப்ஷன் பி. தேவாரம் என்னும் நூலை தொகுத்தவர் யார்? நம்பியாண்டார் நம்பி. ஆப்ஷன் சி. கலித்தொகை என்னும் நூல் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது? 150 பாடல்களை கொண்டுள்ளது. ஆப்ஷன் ஏ. கைவினை பொருள்கள் செய்வதற்கு ஏற்ற மூங்கில் வகை எது? கூட்டு மூங்கில். ஆப்ஷன் சி. தமிழர்களிடம் 36 வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக குறிப்பிடும் நூல் எது? சிலப்பதிகாரம். ஆப்ஷன் ஏ. காலம் காட்டும் இடைநிலையும் பெயரெச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரெச்சத்தை டேஷ் என்பர்? வினைத்தொகை என்பர். ஆப்ஷன் பி. கவிதையை எழுதினார் என்பது டேஷ் தொடர்? வேற்றுமை தொடர். ஆப்ஷன் டி. உரிமை பொருளில் வரும் வேற்றுமை டேஷ்? 6ஆம் வேற்றுமை. ஆப்ஷன் சி. 8ஆம் வேற்றுமை டேஷ் வேற்றுமை என்றும் அழைக்கப்படுகிறது? விழி வேற்றுமை என்றும் அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் பி. குறிப்பு வினையெச்சம் டேஷ் வெளிப்படையாக காட்டாது? காலத்தை வெளிப்படையாக காட்டாது. ஆப்ஷன் ஏ. இரவு பகல் என்பது எவ்வகை தொகைநிலை தொடராகும்? உம்மை தொகை. ஆப்ஷன் பி. மெல்லின எழுத்துகள் பிறக்கும் இடம் டேஷ்? மூக்கு. ஆப்ஷன் சி. மேல்வாய்ப்பல்லை கீழ் உதடு பொருந்துவதால் பிறக்கும் எழுத்து எது? இவ். ஆப்ஷன் ஏ. கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும் வினைமுற்று எது? ஏவல் வினைமுற்று. ஆப்ஷன் சி. பின்வருவனவற்றுள் இறந்த கால வினைமுற்று எது? படித்தான் என்பது இறந்த கால வினைமுற்று. ஆப்ஷன் பி. கீழ்காணும் சொற்களில் வினையெச்சம் டேஷ்? படித்து மற்றும்
படித்தனல் என்பது வினையெச்சம், பாடுகின்ற பாடி என்பது பெயரெச்சம். எனவே ஏ மற்றும் டி. உடனிகழ்ச்சி பொருளில் வரும் வேற்றுமை எது? மூன்றாம் வேற்றுமை. ஆப்ஷன் பி. கீழ்காணும் சொற்களில் வியங்கோள் வினைமுற்றுச் சொல் எது? வாரல் என்பது வியங்கோள் வினைமுற்றுச் சொல். ஆப்ஷன் சி. உயிரெழுத்துகள் டேஷை இடமாக கொண்டு பிறக்கின்றன. கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. ஆப்ஷன் ஏ. தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யார்? சேரன் செங்குட்டவன். ஆப்ஷன் பி. இளங்கோவடிகள் யாருடைய தம்பியாவார்? சேரன் செங்குட்டவனின் தம்பியாவார். ஆப்ஷன் ஏ. வெண்ணிப்போரில் வெற்றி பெற்றவர் யார்? கரிகால் வளவன். ஆப்ஷன் சி. சோழர்களின் தலைநகரமாக விளங்கியது? உறையூர். ஆப்ஷன் டி. முல்லை நிலத்தில் வாழும் மக்கள் ஆயர், ஆய்ச்சியர். ஆப்ஷன் சி. நெடுஞ்செழியன் பெரும் கூட்டுப்படையை தோற்கடித்த இடம் எது? தலையாலங்கானம். ஆப்ஷன் சி. பாண்டியர்கள் டேஷ் மாலையை அணிந்தவர்கள்? வேப்பம்பு மாலையை அணிந்தவர்கள். ஆப்ஷன் பி. இந்திய பட்டானது எடைக்கு எடை தங்கம் கொடுத்து பிற தகுதியானது என அறிவித்தவர் யார்? எடைக்கு எடை தங்கம் கொடுத்து பெற தகுதியானது என அறிவித்தவர் ஆரிலியன். ஆப்ஷன் ஏ. வைகுண்ட பெருமாள் கோவிலை கட்டியது யார்? இரண்டாம் நந்திவர்மன். ஆப்ஷன் பி. ராஜசிம்மேஸ்வரம் என்றழைக்கப்படும் கோவில் எது? காஞ்சி கைலாசநாதர் கோவில். ஆப்ஷன் பி. கடைசி பல்லவ மன்னர் யார்? அபராஜிதன். ஆப்ஷன் டி. இரண்டாம் புலிகேசியின் வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டு எது? ஐகோல் கல்வெட்டு. ஆப்ஷன் ஏ. தவறான இணையை கண்டறியவும். எலிபெண்டா குகைகள் அசோகர் என்பது தவறான இணை. ஆப்ஷன் சி. எலிபெண்டா டேஷுக்கு அருகில் உள்ள ஒரு தீவு ஆகும். மும்பைக்கு அருகில் உள்ள தீவு. ஆப்ஷன் ஏ. சேரர்களின் தலை சிறந்த துறைமுகமாக விளங்கியது? முசிறி. ஆப்ஷன் சி. மக்களாட்சியின் பிறப்பிடமாக உள்ளது? கிரேக்கம். ஆப்ஷன் டி. நேரடி மக்களாட்சியை வெற்றிகரமாக செயல்படுத்தும் வரலாற்றை பெற்றுள்ள நாடு எது? சுவிட்சர்லாந்து. ஆப்ஷன் சி. டேஷ் நாளை உலக மக்களாட்சி தினமாக ஐநா அறிவித்துள்ளது? செப்டம்பர் 15ஆம் நாளை. ஆப்ஷன் டி. உலகிலேயே முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு எது? நியூசிலாந்து. ஆப்ஷன் பி. மக்களாட்சிக்கான வரையறையை வகுத்தவர் யார்? ஆப்ரஹாம் லிங்கன். ஆப்ஷன் சி. தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எது? வாலாஜாபேட்டை. ஆப்ஷன்
டி. சென்னை மாநகராட்சி இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பாக டேஷில் உருவாக்கப்பட்டது. 1688ஆம் ஆண்டில். ஆப்ஷன் பி. பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து டேஷ் அமைக்கப்படுகிறது. ஊராட்சி ஒன்றியம் அமைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ. தேசிய ஊராட்சி தினம் ஏப்ரல் 24. ஆப்ஷன் டி. மாநகராட்சியின் தலைவர் டேஷ் என அழைக்கப்படுகிறார். மேயர் என அழைக்கப்படுகிறார். ஆப்ஷன் ஏ. இந்தியாவிலேயே பேரூராட்சி என்ற அமைப்பை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? தமிழ்நாடு. ஆப்ஷன் பி. பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட நாள் எது? 1992 ஏப்ரல் 24. ஆப்ஷன் பி. தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் அலுவலகம் எங்கு அமைந்துள்ளது? சென்னை, கோயம்பேடு. ஆப்ஷன் ஏ. பாண்டியர்கள் ஆட்சிக்கு பின் ஆட்சிக்கு வந்தோர் களப்பிரர்கள். ஆப்ஷன் சி. முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டவர் யார்? மூத்த பிளினி. ஆப்ஷன் பி. சங்ககால ஆட்சி அமைப்பில் நிலவரியை எவ்வாறு அழைத்தனர்? இறை என அழைத்தனர். ஆப்ஷன் டி. மென்புலம் என அழைக்கப்படும் நிலம் எது? மருத நிலம். ஆப்ஷன் சி. சங்ககால நிர்வாக முறையில் மிகச்சிறிய நிர்வாக அமைப்பு எது? ஊர். ஆப்ஷன் ஏ. லேஷன் எனும் புத்தர் சிலையின் உயரம் என்ன? 71 மீட்டர். ஆப்ஷன் பி. ராஷ்டிரகூட அரசர்களில் தலை சிறந்த அரசர் யார்? அமோகவர்ஷர். ஆப்ஷன் டி. அசல் ரூபாய் 5000ற்கு 10% வட்டி வீதத்தில் 4 ஆண்டுகளுக்கு தனி வட்டி என்ன? தனி வட்டி ஃபார்முலா PNR/100. P என்பது அசல், N என்பது காலம், R என்பது வட்டி வீதம். நமக்கு இங்கே மூன்றுமே கொடுத்துருக்காங்க. அசல் 5000, வட்டி வீதம் 10%, காலம் 4 ஆண்டுகள். எனவே தனி வட்டி ஃபார்முலா PNR/100. P என்பது 5000, 5000 இன்ட்டு N 4 இன்ட்டு R என்பது 10% டிவைடட் பை 100. 2 0க்கு 2 0 அடிச்சிடுங்க. 50 இன்ட்டு 4 200, 200 இன்ட்டு 10 2000. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2000. ஆப்ஷன் டி. ராஜா ஒரு வங்கியில் ரூபாய் 50,000 ஆண்டு வட்டியாக 4% 2 ஆண்டுகளுக்கு கடனாக பெற்றார் எனில் தனி வட்டி காண்க. அசல் 50,000, வட்டி வீதம் 4%, காலம் பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள். எனவே தனி வட்டி ஃபார்முலா PNR/100. P என்பது 50,000 இன்ட்டு N வந்து 2 ஆண்டுகள் இன்ட்டு R என்பது 4% டிவைடட் பை 100. 2 0க்கு 2 0 அடிச்சிடுங்க. 500 இன்ட்டு 2 1000, 1000 இன்ட்டு 4 4000. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டி. ஆண்டிற்கு 10% வட்டி தரும் வங்கியில் ராஜா ரூபாய் 10,000 வைப்பு நிதியாக செலுத்தினார். அத்தொகையை 2 ஆண்டுகள் 3 மாதங்களுக்கு பிறகு அவர் திரும்ப பெறுகிறார். அவர் பெற்ற வட்டியை காண்க. தனி வட்டி ஃபார்முலா PNR/100. நமக்கு இங்கே காலம் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் 3 மாதங்களாக கொடுத்துருக்காங்க. இதை மொத்தமாக வருடமாக மாற்றிக்கணும். அசல் வந்து 10,000, வட்டி வீதம் வந்து 10%. 2 ஆண்டுகள்
3 மாதங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா 24 மாதங்கள் இருக்குது 2 ஆண்டுகளில் ப்ளஸ் ஒரு 3 மாதம், மொத்தமாக பார்த்திங்கன்னா 27 மாதங்கள். இந்த 27 மாதத்தை வருடமாக மாற்றும் பொழுது 12ஆல் டிவைட் பண்ணணும். 27 3ஆல் அடித்தா 9, 12 3ஆல் அடித்தா 4. எனவே n என்பது 9/4. P நமக்கு வந்து 10,000 கொடுத்துட்டாங்க. n வந்து பார்த்தீங்கன்னா 9/4, R வந்து 10%. இந்த வேல்யூஸ் வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணால் PNR/100ல் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். P வந்து பார்த்தீங்கன்னா 10,000 இன்ட்டு n வந்து 9/4 இன்ட்டு R வந்து 10% டிவைடட் பை 100. ஸோ இந்த 100 வந்து நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்தோம் அப்படின்னா தலைகீழாக வரும், 1/100 வருமா? இந்த 100 நம்ம இங்கே கொண்டு போனோம்னா 1/100 வரும். ஸோ இதை நம்ம எடுத்துருவோம். சரிங்களா? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 0க்கு 2 0 அடிச்சிடுங்க. ஸோ இந்த 4 100ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 25 4 100. நமக்கு மீதம் என்ன இருக்குன்னா 25 9 10. 25 × 10 250. 250 × 9 மல்டிப்ளை பண்ணுங்கள். 0 9 5 45, 5 இங்கே 4 இருக்குது, 9 2 18, 18 ஒரு 4 22. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2250 என்பது தான் வட்டி, தனி வட்டி. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. சரிங்களா? அடுத்து ரூபாய் 900 ஆனது 3% தனி வட்டியில் 146 நாட்களில் என்ன தொகையாக மாறும்? நமக்கு அசல் வந்து 900 கொடுத்தாங்க, வட்டி வீதம் பார்த்தீங்கன்னா 3% கொடுத்துட்டாங்க, காலம் வந்து 146 நாட்களாக கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து இயர்ஸாக தான் கன்வெர்ட் பண்ணோம். 146 டேஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம இயர்ஸாக கன்வெர்ட் பண்ணும்பொழுது வருஷத்தில் 365 நாள் இருக்கா? எனவே 365 டிவைட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம். P வந்து பார்த்தீங்கன்னா 900 இன்ட்டு n வந்து 146 டிவைடட் பை 365 இன்ட்டு R வந்து பார்த்தீங்கன்னா 3% டிவைடட் பை 100. இந்த 100 நாம் இங்கே கொண்டு போனோம் அப்படின்னா 1/100ன்னு வந்துடும். 365 5ஆல் அடித்தோம்னா 7 5 35, மீதி 1 இருக்குது, 3 5 15. ஓகேவா? 73 5 365. இந்த 900 5ஆல் அடித்தோம் அப்படின்னா 1 5 5, இங்கே 4 இருக்குது, 8 5 40, ஒரு 0, 185 900. இந்த 146 2ஆல் அடிச்சுன்னா 7 2 14, 3 2 6. இந்த 100 2ஆல் அடிச்சுன்னா 52. இங்கே ஒரு 73 அடிங்க, இங்கே ஒரு 73 அடிச்சிடுங்க. இந்த ஒரு 0வும் இந்த ஒரு 0வும் அடிப்போம். சரிங்களா? ஸோ அதன் பிறகு நமக்கு என்ன இருக்குது? மேலே வந்து 18 × 3, கீழே வந்து 5 இருக்குது. 18 × 3 எவ்வளோ பாருங்கள்? 3 8 24, 4 மீதி 2 இருக்குது, 1 3 3, 3 ஒரு 2 5, 54. 54 டிவைடட் பை 5 என்பது தான் நமக்கு மீதம் கிடைச்சிருக்கு. நமக்கு பார்த்தீங்கன்னா 54 டிவைடட் பை 5 கிடைச்சதா கடைசியாக? ஸோ இதை நாம் அடிக்கும்போது 10 5 50, மீதி 4 இருக்கா? இந்த இடத்துல புள்ளி வச்சா ஒரு 0, 8 5 40, 10.8 என்பது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வட்டி, தனி வட்டி. இங்கே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தொகையாக மாறும். தொகை கேட்டிருக்காங்க. அசல் வந்து 900 ப்ளஸ் வட்டி வந்து 10.8. எனவே மொத்த தொகை வந்து 910.8 என்பது ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் டி. ஸோ அடுத்ததா 12% தனி வட்டி வீதத்தில் தொகை இரட்டிப்பாக மாறுவதற்குரிய ஆண்டுகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வட்டி வீதம் மட்டும்தான் கொடுத்துட்டாங்க. சரியா? தனி வட்டி வீதத்தில் ஒரு தொகை வந்து இரட்டிப்பாக மாறுவதற்கு எத்தனை ஆண்டுகள் தேவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அசல் வந்து நாமளாக ஒரு நம்பர் எடுத்துக்க வேண்டியதான். 10 ரூபாய் எடுத்துப்போம் அசல். சரிங்களா? அசல் 10 ரூபாய் அப்படின்னா ஸோ இவங்க சொன்ன இந்த பர்சன்டேஜ் வட்டி வீதத்தில்
2 மடங்காகிறதுக்கு, அதாவது ரூ. 20 மாறுறதுக்கு எத்தனை வருடம் வந்து தேவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அசல் ரூ. 10 அப்படிங்கிறது தொகை 20ஆக மாறும்போது வட்டி என்னவா இருக்கும்? வட்டியும் ரூ. 10 தான் இருக்கணும். சரியா? அசல் 10 வட்டி 10 அப்படி இருந்தால் மட்டும்தான் தொகை வந்து 20ஆக கிடைக்கும். அதாவது ரெட்டிப்பாகும். சரியா? ஸோ இந்த ஒரு அசம்ஷனில் போடும்போது வட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 10வா? ஸோ தனி வட்டி ஃபார்முலா என்னது? PNR/100. நமக்கு வந்து அசலும் ரூ. 10 தான் நம்ம எடுத்திருக்கோம். என் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது. என் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 12% டிவைடட் பை 100. ஸோ நமக்கு தேவை வந்து என். இதை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போவோம். 10 இன்ட்டு இந்த பக்கம் போகும்போது இது மேலே வந்துடும் 100 டிவைடட் பை, ஸோ இந்த 10ம் 12ம் கீழே வந்துடும் 10 இன்ட்டு 12. ஸோ இந்த 10க்கு 10 அடிச்சிடுங்க. இந்த 100 2ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 50. 12 2ஆல் அடித்தோம் அப்படின்னா 6. 6 2ஆல் அடித்தா 3. 50 2ஆல் அடித்தா 25. ஸோ நமக்கு மீதம் என்ன இருக்குது? 25 மேலே இருக்குது, கீழே ஒரு 3 இருக்குது. 25 டிவைடட் பை 3. n ஈக்குவல் டு நமக்கு கடைசியாக கிடைச்சது 25 டிவைடட் பை 3. ஸோ இதை நாம் டிவைட் பண்ணும் பொழுது இந்த 3 இங்கே போட்டுக்கோங்க. 3 8 24 மீதி 1. ஸோ இது போல் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கோம். சரிங்களா? 3 8 24. ஸோ இந்த 24 + 1 25. 25 3 டிவைடட் பை 3 கலப்பு பின்னமா இந்த மாதிரி மாற்றும் போது நமக்கு இப்படி கிடைச்சிடும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 8 1/3ன்னு கிடைக்குதா? 8 ஆண்டுகள். ஓகேவா? நமக்கு கிடைச்சிச்சு. இந்த 1/3 அப்படிங்கிறது தான் மாதங்களாக இருக்குது. ஸோ இந்த 1/3 எப்படி நம்ம இயர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா 1/3 இன்ட்டு வருடத்தில் எத்தனை மாதம் இருக்குது? 12 மாதம். எனவே ஸோ இதை வந்து சால்வ் பண்ண ஆன்சர் கிடைச்சிடும். 3 12ஆல் அடிச்சோன்னா 4 3 12. எனவே 4 மாதங்கள் 8 வருடங்கள் தான் ஆன்சர். ஓகேவா? இந்த இது மட்டும் பாருங்கள். 8 1/3 அப்படிங்கிறத 25 டிவைடட் பை 3 நம்ம ஸோ இதை வந்து கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? 8 ஆண்டுகள் 1/3 வந்து மாதங்களாக இருக்குது. அதை நம்ம 12ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 1/3 அப்படிங்கிறது எத்தனை மாதம் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சோம். 4 மாதமாக நமக்கு ஆன்சர் கிடைக்குது. எனவே 8 ஆண்டுகள் 4 மாதம் என்பது தான் ஆன்சர். ஆப்ஷன் பாருங்கள். 8 ஆண்டுகள் 4 மாதங்கள். ஆப்ஷன் ஏ. அடுத்து ரூபாய் 5000 3 மாதத்திற்கு ஒரு முறை சேமிக்கிறார் எனில் 1,50,000 ரூபாய் சேமிக்க எத்தனை வருடங்கள் ஆகும்? எத்தனை வருடங்கள் கேட்டிருக்காங்க. எனவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதையும் வருடமாக மாற்றணும். 3 மாதங்களுக்கு ஒரு முறை வந்து 5000 ரூபாய் சேமிக்கிறார். எனவே வருடத்திற்கு எவ்வளோ சேமிப்பார்? வருடத்தில் மொத்தம் எத்தனை மாதம்? 12 மாதம். 3 மாதத்திற்கு 50,000 சேமிக்கிறார் அப்படின்னா 5000 சேமிக்கிறார் அப்படின்னா நமக்கு 12 மாதத்திற்கு எவ்வளோ சேமிப்பார்? 6 மாதத்தில் 10,000 ரூபாய். எனவே 12 மாதத்தில் 20,000 ரூபாய் சேமிப்பார். சரியா? ஒரு வருடத்திற்கு 20,000 ரூபாய் சேமிக்கிறாரு. இங்கே 1,50,000 ரூபாய் சேமிக்க எத்தனை வருடங்கள்னு கேட்டிருக்காங்க. எனவே 1,50,000 டிவைடட் பை 20,000. வருடத்திற்கு 20,000 ரூபாய் சேமிக்கிறாரா? ஸோ இதை டிவைட் பண்ண ஆன்சர் கிடைச்சிடும். 4 0க்கு 4 0 அடிச்சிடுங்க. சரியா? 15 2ஆல் அடித்தா 7.5. 7.5 வருடங்கள் ஆகும். 7 வருடங்கள் 6 மாதங்கள் என்பது தான் சரி. ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 7.5 வருடங்களாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ ஆப்ஷன் சி. ரூபாய் 2,500க்கு 3% வருட வட்டிக்கு தனி வட்டியில் வரும் தொகையும் 1,500 ரூபாய்க்கு 5 வருடம் 7% வரும் தனி வட்டி சமம் என்றால் மொத்த ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. 1,500க்கு 5 வருடம் 7% இந்த தனி வட்டியும் 2,500க்கு 3% வருட வட்டின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதனுடைய தனி வட்டியும் சமம்னு கொடுத்துட்டாங்க. நாம் வந்து பார்த்தீங்கன்னா 1,500 அசல், 5 ஆண்டுகள் எண்ணு, ஆர் வந்து 7%. இதற்கான தனி வட்டியை முதல்ல நாம் கண்டுபிடிச்சிடுவோம். பி வந்து 1,500, என் வந்து 5, ஆர் வந்து 7% டிவைடட் பை 100. 2 0க்கு 2 0 அடிச்சிடுங்க. 15 × 5 75.
75 × 7 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஸோ கடைசியாக கொடுத்ததற்கான தனி வட்டியை கண்டுபிடிக்க முடியும். 7 5 35, 5 இங்கே ஒரு 3 இருக்குது, 7 7 49, 49 ஒரு 3 52, 525. 525 என்பது இதற்கான தனி வட்டி. இந்த 525 எதற்கு சமமாக இருக்குது? 2500க்கு 3% வருட வட்டிக்கு சமம். அசல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2500 இன்ட்டு 3% வட்டி, n வந்து நமக்கு தெரியாது, டிவைடட் பை 100. n தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் ஆன்சர். சரிங்களா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ண ஆன்சர் கிடச்சிடும். இந்த 100 வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். 525 இன்ட்டு 100 டிவைடட் பை இந்த 2500 இன்ட்டு 3 கீழே வந்துடும். 2500 இன்ட்டு 3 ஈக்குவல் டு n. ஸோ இந்த 2 0க்கு 0 அடிச்சிடுங்க. 25 525ஆல் அடித்தோம் அப்படின்னா 21 25 525 வந்துடும். 3 இந்த 21ஆல் அடித்தா 7 3 21. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா n 7 ஆண்டுகள். சரியா? ஆன்சர் வந்து பி. தனி வட்டியில் ஒரு தொகை 20 வருடத்தில் 3 மடங்கு ஆகிறது. அதே தொகை அதே வட்டியில் எவ்வளவு காலத்தில் 2 மடங்கு ஆகும்? தனி வட்டியில் ஒரு தொகை, அதாவது 10 ரூபா அப்படிங்கிறது 20 வருடத்தில் 3 மடங்கு ஆகுது. 20 ரூபா 30 ரூபா. ஸோ 3 மடங்குனா 30 ரூபான்றது. சரியா? எத்தனை வருடத்தில்? 20 வருடத்தில். 0 இது 10 ஆண்டுகள், இது 20 ஆண்டுகள். சரியா? நமக்கு இங்கே என்னன்னா அதே தொகை அதே வட்டியில் எவ்வளவு காலத்தில் 2 மடங்கு ஆகும்? 10 ரூபா அப்படிங்கிறது 20 ரூபா ஆகிறதுக்கு எத்தனை ஆண்டுகள்னு கேட்டிருக்காங்க. 10 ஆண்டுகள். சரியா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 10 வருடங்கள். ஒரு குறிப்பிட்ட தொகையின் தனி வட்டியானது அசலின் 9/16 மடங்குக்கு சமம். வட்டி வீதமும் வருடமும் எண் மதிப்பில் சமமாக இருக்கும்போது வட்டி வீதத்தையும் வருடத்தையும் காண்க. ஒரு குறிப்பிட்ட தொகைன்னு சொல்லிட்டான். சரியா? அந்த தொகையினுடைய தனி வட்டி எதுக்கு சமமாக இருக்குது? அசலோட தனி வட்டி ஃபார்முலா என்னது? PNR/100. இங்கே அந்த தனி வட்டி என்ன சொல்கிறான்னா பியோட 9/16க்கு சமம்னு சொல்லிட்டான். இதுதான் தனி வட்டி. தனி வட்டி ஈக்குவல் டு நமக்கு பின்னா எவ்வளோன்னு தெரியாது. n வந்து பார்த்தீங்கன்னா வட்டி வீதமும் வருடமும் எண் மதிப்பில் சமம்னு சொல்லிட்டான். எண்ணும் ஆறும் சமம்னு சொல்லிட்டான். ஸோ அப்போ நம்ம அதை காமனாக ஏன்னு எடுத்துப்போமா? சரியா? எண்ணும் ஏன்னு எடுத்துப்போம், ஆறும் ஏன்னு எடுத்துப்போம். ஸோ அது வேல்யூவாக பார்க்கும்போது அப்போ ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர்னு வந்துடும், டிவைடட் பை 100. ஓகேவா? ஸோ அதாவது நமக்கு பி தெரியாது, எண் ஆறும் சேம்னு சொல்லிட்டான். அந்த எண் ஆறு அப்படிங்கிற வேல்யூ வந்து நமக்கு ஏவாக எடுத்துப்போம். ஸோ என்ஆர் அப்படிங்கிறதுனால ஸோ இந்த இடத்துல ஏ ஸ்கொயர்னு எடுத்துட்டேன். ஏ இன்ட்டு ஏன்னு வரதுனால ஏ ஸ்கொயராக எடுத்துட்டேன். சரிங்களா? ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வட்டி வீதமும் வருடமும் தான் கேட்டிருக்காங்க. இந்த ஏன்னு இருக்கு இல்லையா, இதுதான் அது. ஸோ நம்ம ஏ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஏ ஸ்கொயரை விட்டுட்டு மற்றதை நம்ம இந்த பக்கம் எடுத்து போனோம்னா பி இன்ட்டு 9/16. ஸோ இந்த 100 அப்படிங்கிறது இந்த பக்கம் வரும்போது மேலே வந்துடும் 100. ஸோ இந்த பி அப்படிங்கிறது கீழே வந்துடும். சரியா? பி அடிச்சிடுங்க. நமக்கு மீதம் தான் இருக்குது 9/16 இன்ட்டு 100. ஸோ இந்த 100 வந்து 2ஆல் அடித்தோம் அப்படின்னா 50 இன்ட்டு 2 100. 16 2ஆல் அடித்தா 8. ஓகேவா? 8 2ஆல் அடித்தா 4. 50 2ஆல் அடித்தா 25. நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 9 இன்ட்டு 25 கீழே வந்து ஒரு 4 இருக்குது. ஏ ஸ்கொயர் 9 இன்ட்டு 25 கீழே ஒரு 4 இருக்கா? ஸோ இது மேலே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணுங்கள். 9 5 45, இங்கே ஒரு 4 இருக்குது. 9 2 18, 18 ஒரு 4 22, 225/4. ஸோ இந்த ஏ ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா, அந்த ஸ்கொயர் வேல்யூ எடுக்கணும்னா இங்கே நம்ம ரூட் எடுக்கணும். ஏ அப்படின்னு வரணும்னா இந்த இடத்துல நம்ம ரூட் போடணும். ரூட் எடுக்கணுமா? அப்போ 225 ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 15 கிடைக்கும். 15 225. ஸோ 4 ரூட்டில் எடுத்தோம், ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா
2 கிடைக்கும். 2 2 4 சரியா. ஏனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 15/2. ஸோ இதை நம்ம அடித்தோம் அப்படின்னா 15 2ஆல் அடிச்சோன்னா 7.5 தான் ஆன்சர். 7.5 வருடங்கள் என்பது ஆன்சர். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி. ரூபாய் 800 ஆனது 3 வருட தனி வட்டியில் மொத்தம் 920 மாறியது. வட்டி வீதம் 3% அதிகரித்தால் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. 800 ரூபாய் அப்படிங்கிறது 920 ரூபாய் மாறுச்சு. ஓகேவா. இது இல்லாமல் இதே ஆண்டு இதே வருடத்தில் வட்டி வீதம் மட்டும் என்ன பண்ணுறாங்க, இருக்கிற வட்டி வீதத்தை விட 3% அடிஷ்னலாக சேர்த்துட்டா இந்த 920 அப்படிங்கிறது எவ்வளவா மாறும்னு சொல்கிறாங்க. சரியா. இந்த 800 அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட 3 வருடத்தில் ஒரு குறிப்பிட்ட வட்டி வீதத்தில் 920 இருக்குது. ஸோ இந்த வட்டி வீதம், இந்த எக்ஸ் வட்டி வீதம் அப்படிங்கிறதுல எக்ஸ் ப்ளஸ் 3% ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. சரியா. ஸோ அப்படி பார்க்கும்போது 800 அசல் 3 ஆண்டுகள் அது சேம் தான். வட்டி வீதம் மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் கூடுதலாக. அப்போ 3%க்கான தனி வட்டி என்னன்றதை தெரிஞ்சுட்டு அதோடு இதை ஆட் பண்ணிவிட்டால் நமக்கு ஆன்சர் கிடைச்சோம். 2 0க்கு 2 0 அடிச்சிடுங்க. 8 × 3 24. 24 × 3 4 3 12. இங்கே 1 இருக்குது. 3 2 6 72. சரியா. 920ஓட 72 ஆட் பண்ணிட்டா நமக்கு இந்த 3% வட்டி வீதம் கூடுதலாக வரும்போது நமக்கு இந்த வேல்யூ கிடைச்சிடும். அதாவது 920 + 72 992. சரியா. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி யார்? தற்போதைய தலைமை நீதிபதி ஆர் மகாதேவன். ஆப்ஷன் சி. சென்னை உயர்நீதிமன்றம் எப்பொழுது நிறுவப்பட்டது? 1862. ஆப்ஷன் ஏ. இந்தியாவின் முதல் பெண் நீதிபதி யார்? அண்ணா சாண்டி. ஆப்ஷன் சி. நீதிபதி அண்ணா சாண்டி. தமிழகத்தின் முதல் பெண் நீதிபதி யார்? இந்தியாவின் முதல் பெண் நீதிபதினா நீதிபதி அண்ணா சாண்டி. தமிழகத்தின் முதல் பெண் நீதிபதி அப்படின்னு பார்க்கும்போது நீதிபதி பத்மினி ஜேசுதுரை. ஆப்ஷன் பி. உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 65. ஆப்ஷன் சி. உயர் நீதிமன்றம் கேட்டிருந்தா 62. சரியா. நமக்கு இங்கே உச்ச நீதிமன்றம் தான் கேட்டிருக்காங்க. எனவே ஆப்ஷன் சி 65.